ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வேகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். டியூஸ்டே மார்னிங் விளாக் தான். அதிகாலை என்னுடைய வேலைகள் அழகாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக சேனல் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சேனலில் வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் வந்து எழுந்திரிச்சு எப்போதும் போல் என்னுடைய வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவில் வந்து 2-3 சிஸ்டர் கேட்டிருந்தா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதன் கூடவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போன விளாகில் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்யானுங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க பாசிட்டிவாக. வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு, இந்த கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும் இதுக்கு முன்னாடிலாம். ஆனால் வந்து இப்போ 2 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்துச்சி என்னுடைய ரொட்டீன் ஒர்க்லாம் பார்க்கும்பொழுது அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம்லாம் தேய்ச்சி ஊற வச்சு தலைக்கு தேய்ச்சி குளிங்க சிஸ்டர், சரியாக போயிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. உங்கள் அன்பிற்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது நமக்கு மனசுக்கு வந்து ஒரு விதமான சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். அவங்க மேலேயும் நல்ல ஒரு மதிப்பு வந்து கொடுக்கும். அதனால் அந்த சத்யா சிஸ்டருக்கு என்னுடைய நன்றியை வந்து வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன். அதன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா ஷார்ட்ஸில் அதிகமாக சாங்ஸ் தான் கொடுக்குறீங்க, ஓன் வாய்ஸ் கொடுக்கலாம்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓன் வாய்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இல்லைன்னா வந்து காலையில் இப்போ நம்ம எழுந்துச்சி எல்லா ரொட்டீன் ஒர்க்குமே பார்த்துட்டு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து 8:40 9 மணிக்குள்ளெல்லாம் வந்து ரெடி பண்ணி அனுப்பிடுவேன். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிக்க ஒரு 9-10 ஆயிரம். எடிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். ஷார்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து ஷார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். லாங் வீடியோ தான் கொஞ்சம் வந்து டைம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் நம்ம எடிட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா தம்பி பையன் வந்து கூடயே தான் இருப்பான். வாய்ஸ் வந்து போட முடியாது, கத்திக்கிட்டே இருப்பாங்க. மொபைல் எடுத்தாலே அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்களா. அதனால தான் 9:20 9:30 மேக்ஸிமம் 9:40க்குள்ளெல்லாம் எல்லா வீடியோஸுமே எடிட் பண்ணிடுவேன். ஒரு 10 நிமிஷம் வந்து சாங் வந்து செலெக்ஷன் பண்ணி வந்து போட்டுருவேன். அதனால தான் வந்து ஓன் வாய்ஸ் வந்து மேக்ஸிமம் கொடுக்க முடியல. அந்த நைட் டைமில் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து கொடுப்பேன். அதுக்கு வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துருவேன். ஏன்னா அந்த டயத்தில் தம்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா பாட்டி கூட கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களா. அதனால் அந்த டைமில் வந்து வாய்ஸ் கொடுத்து வந்து போடுவேன். அந்த சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை இதுதான். அதனால் தம்பி வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து ஓன் வாய்ஸ் கொடுத்து வந்து ஷார்ட்ஸு கொடுக்க முடியலை. நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து ஸ்கூலில் சேர்த்துருவோம். அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து கண்டிப்பாக ஓன் வாய்ஸ் கொடுத்து டெய்லிக்கும் ரொட்டீன் விளாக்காக வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை வந்து சொல்லியாச்சு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா முத்துச்செல்விங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக வைக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் நம்ம மிளகா சார்ந்து அரைப்போம் அப்படிங்கிறதுனா கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வந்து திக்னஸ்ஸாக கிடைக்கும். அது கூட லைட்டாக அரிசி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வந்து கட்டியாக வரும். அதன் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டர் வந்து தேங்காய் பால் எடுத்து தான் வந்து குழம்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்காய் பால் ஊற்றும்போது இன்னுமே குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக தெரிகிற மாதிரி தான் வந்து கொஞ்சம் தெரியும். நல்லா நம்ம தேங்காய் வந்து சாஃப்டாக நல்லா அரைச்சி நம்ம வந்து ஊற்றினோம்னா நல்லா குழம்பு வந்து நல்லா திக்காக தெரியும். தேங்காய் பால் எடுத்து ஊற்றுனா அந்தளவுக்கு அந்த திக்னஸ் வருமா இல்லையானுங்கிறது வந்து தெரில. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுமே அதிகமாக கொழுப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நார் சத்து எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் மட்டும் கொழுப்பு மட்டும் தானே தேங்காய் பால் மட்டும் தானே ஊற்றணும். அதனால வந்து கொழுப்புமே அதிகமாக இருக்கும். அப்படி நம்ம ஊற்றி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் பாலை வடிகட்டி நம்ம வந்து ஆப்பம் அந்த மாதிரி சாப்பிட்றது அது நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக தேங்காய் வந்து அரைச்சிட்டு குழம்புக்கு ஊற்றி நல்லா ஒரு கொதி 2 கொதி வந்ததோட இறக்கி வச்சு பாருங்கள். குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து உங்கள் கூட வந்து சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு மங்களகரமாக வாசலில் சாணம்லாம் தெளித்து கோலம் விட்டுட்டு பூஜை வேலைகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த விளாகில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கருத்துக்களை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்குற விஷயம், சொல்கிற விஷயம், என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சாமி நம்ம அதிகமாக கும்பிட கஷ்டங்கள் நமக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அதன் கூடயே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தையும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நான் அதிகாலையில் 4 மணி இல்லைனா வந்து மேக்ஸிமம் 5 மணிக்குள்ளெல்லாம் எப்போதுமே எழுந்திரிச்சிடுவேன். ஆனால் இப்போ இந்த தம்பி பிறந்து ஒரு 2 இயர்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா
இந்த தீபம்லாம் வச்சு நான் பூஜை ஒர்க்லாம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிற பொழுது ஸ்டார்ட்டிங்கில் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் வரும். அதுவும் இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமை நாட்கள் வந்துச்சுன்னா வீட்டில் ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் கூட நினச்சேன், ஒரு தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த் வந்து விளக்கு தீபம் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் நம்ம மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான பாசிட்டிவான சந்தோஷத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துச்சு. ஆனால் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா சண்டை வர்றது, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, இந்த மாதிரிக்கு வந்துகிட்டே இருந்தது. அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஒரு கோவில் கோபம் வந்து வந்துடுச்சு. விநாயகர் கோயிலுக்கு போய் அப்போ விநாயகர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன், உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த டெய்லிக்கும் தீபம் போட்டு உங்களை வழிபடுறதுக்கு எனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் வந்து கேட்டேன். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எந்த ஒரு விதமான அந்த தீபம் வைக்கும்பொழுது எந்த ஒரு விதமான பிரச்சனைகளுமே வர்றது கிடையாது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, கடவுள் வந்து நமக்கு வந்து ஒரு சோதனை தான் அது வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது தொடர்ந்து நம்ம வந்து அந்த வேலையை வந்து பாசிட்டிவான வேலையை நம்ம வந்து உள் மனதோடு நம்ம செய்கிறோமா, இல்லை வந்து பாதியிலே வந்து அது வந்து சோதனைகள் கொடுக்கும்போது அது வந்து நம்ம கைவிட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சோதித்து பார்ப்பார் அப்படின்னு தான் நான் வந்து நம்புவேன். ஏன்னா ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கணவர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இப்படி அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி தீபம்லாம் வச்சு சாமி கும்பிடும் பொழுது என்ன உனக்கு கிடச்சின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து கேட்டிருந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மனமாற்றங்கள் எனக்குள்ளேயுமே வந்துச்சு. வீட்லேயுமே நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்தது. நான் கூட 2-3 விழாக்களெல்லாம் நிறைய சொல்லியிருப்பேன். இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்ததே வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து குக்கிங் சேனலாக தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா டெய்லிக்குமே நான் ரொட்டீன் ஒர்க்காக பண்ணுறேன், அந்த பூஜை விழாக்க வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து எனக்கு இந்த அதிகாலை நேரம் வந்து கற்றுக் கொடுத்தது. தீபம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய சோதனைகள் வரும். வீட்டில் வந்து நிறைய சண்டைகள் வரும். ஏன்டா நம்ம வந்து சாமி கும்பிடுறோம் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அதெல்லாம் ஒரு நம்ம என்ன சொல்கிறதுனா, நமக்கு வைக்கிற ஒரு எக்ஸாம் மாதிரி தான். கடவுள் வந்து நமக்கு வந்து இதையும் தாண்டி டெய்லிக்குமே அந்த வேலைகளை நம்ம செய்வோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சோதனை தான் நமக்கு வந்து வைப்பாங்க. அதனால் வந்து எந்தெந்த வீட்டிலலாம் வந்து தீபம் அதிகாலையில் வச்சு ரொம்ப வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, சண்டையாக இருக்குது, இது வைக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தோணுச்சுன்னா அந்த மாதிரி செய்யாதீங்க. கண்டினியூஸாக வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கடவுளே நமக்கு வந்து அனுகிரகம் வந்து கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வந்து லைஃப்பில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது என்னுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். காசு பணத்தையுமே தாண்டி நமக்கு ஒரு நல்ல மனமாற்றத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதுதானே நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு தேவை. காசு பணம்ங்கிறது வந்து அது முக்கியம்தான். அது இல்லாமல் நம்ம வந்து லைஃப்பில் வாழவே முடியாது. பேச்சுக்கு வேணால் நம்ம வந்து சொல்லிடலாம், காசு பணம் இல்லாமல், காசு பணத்தை விட நமக்கு வந்து பாசம் பந்தம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விட எல்லாத்துக்குமே முக்கியம் அந்த பந்தங்கள் வர்றது, சொந்தங்கள் வர்றது எல்லாமே அந்த பணத்துக்காக தான் இல்லையா? அப்படிங்கிற பொழுது நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நம்மளோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து கேளுங்க. நல்லது மட்டும்தான் நடத்தி வந்து கொடுக்கும். அதனால் வீட்டில் சாமி கும்பிடும்போது அதிகமாக பிரச்சனை வருது, சண்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீபம் வைக்காமல் இருக்காதீங்க. நல்ல விஷயத்த வந்து நமக்கு லைஃப்பில் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். நான் அந்த தீபம் வச்சு வழிபடலைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா இல்லைன்னு தெரில. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பேனா இல்லையானுங்கிறதுமே ஒரு டவுட் தான். ஏன்னா அந்த சோசியல் மீடியா வந்து அதிகமாக மொபைல் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு மொபைல் வாங்கினாலும் மேக்ஸிமம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படியே புதுசு மாதிரி தான் வச்சுருப்பேன். தம்பி பாப்பாவுக்கு எடுத்து விளாண்டு கீழே போட்டு உடச்சா மட்டும்தான் அது வந்து டேமேஜ் ஆகும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் அந்த சோசியல் மீடியாக்குள்ளெல்லாம் வருவேனா அப்படிங்கிறது வந்து நானே எதிர்பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எனக்கான ஒரு சூழ்நிலை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்குன்னு தான் நான் நம்புவேன். அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நான் வந்து என்னுடைய வேலைகளை செய்யும் பொழுது எனக்கான ஒரு நல்ல விஷயத்த வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கு. இப்போ வந்து சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் ஆகி டாலருமே வந்து ஆட் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க பார்க்குறீங்கன்னா உங்களுடைய டவுட் ஏதாவது இருந்தாலுமே என்கிட்ட வந்து கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் வந்து மானிட்டேஷன் வந்து எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா சகோதரிகளும் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து நமக்குன்னு ஒரு வேலை வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதை தான் நான் வந்து என்னோடய வீடியோ பதிவில் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்படி வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதும் டவுட் வந்து கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் வந்து சொல்கிறேன். மனசு எப்போதுமே பெண்கள் வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க. லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹாப்பியாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை.
காலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜை வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு மதியத்துக்கு வந்து தேவையான சமையல் வந்து எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைவுமே வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஃப்ரைடே வந்து போடுறேன். அதிகமாக சிஸ்டர் எந்த சிஸ்டருமே வர்றது கிடையாது. கொஞ்சம் வந்து அதனால் எல்லாருக்குமே வேலை இருக்க தான் செய்யும் இல்லையா? நேற்றுலாம் வந்து லைவ் போட்டிருந்தேன். இனிமேல் லைவ் போடலாமா என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நீங்கள் வந்து போட சொன்னால் போடுவேன், இல்லைனா வந்து அதிகமாக போடுறது இல்லை. லைவ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த வாட்ச் அவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த லைவ் வந்து போடுவாங்க. 2வது லைவ் போடும்பொழுது நம்ம நேருக்கு நேராக பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அதனால தான் லைவ் வந்து போடுறது. நீங்கள் பார்த்துட்ருக்க நம்முடைய சகோதரிகள் வந்து லைவ் போட சொன்னால் இனிமேல் போடுவேன், இல்லைனா வந்து அதிகமாக போடுறது கிடையாது. அதன் பிறகு இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய கத்தரிக்காய் வந்து இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக நம்ம சாக்கு பை தூக்கு போடுவோம் இல்லையா கீழே, அதில் மண் கொட்டி அழகாக விதை போட்டு வச்சுருந்தேன். போன வருஷம் காய்ச்ச இந்த கத்தரிக்காய் அதுலேருந்து பார்த்திங்கன்னா விதையெல்லாம் எடுத்திருப்பேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா தெரியும். அது வந்து விதை போட்டதெல்லாம் நான் லைவ்லலாம் நிறைய கொடுத்துருப்பேன். அந்த விதையை எடுத்து இந்த பாக்ஸில் வந்து போட்டேன். அதுலேயுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 கத்தரிக்காய் போல் இருந்தது. நீ சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் எல்லாமே இருந்தது. கத்தரிக்காய் இல்லை. அதனால் நம்ம மாடி தோட்டத்திலே இருக்கிற கத்தரிக்காயை எடுத்துகிட்டு வந்து அழகாக அந்த சாம்பார் வந்து மண் சட்டியில் வச்சுவிட்டேன். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பருப்பு வந்து பார்த்திங்கன்னா விசில் 2-3 விசில் வச்சாலே சாஃப்டாக வந்து வெந்துடும். அந்த விசில் வந்து வர மாட்டுது. சைடில் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரெஷருமே போயிடுது. நானுமே ஒரு 4-5 விசில் வச்சுட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பருப்பு வந்து சாஃப்டாக வெந்திருந்தது. ஆனால் நல்லா மைய வந்து அதிலே கரையலை. அப்புறம் வந்து இந்த மத்து இருக்கு இல்லையா, அதில் வந்து லைட்டாக வந்து அந்த பருப்பு எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாம்பாருமே வச்சு விட்டேன். நம்ம வீட்டு கத்தரிக்காய் போட்டு சாம்பார் வச்சோமோ என்னமோ ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையாகவே பார்த்திங்கன்னா நம்ம கையால் நம்ம ஒரு செடி வளர்த்து அதுலேருந்து நம்ம காய்கறி எடுத்து வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணும்பொழுது அது ஒரு தனி விதமான டேஸ்ட்டை கொடுக்கும். அந்த கத்தரிக்காயுமே வெட்டும் பொழுது பார்த்திங்கன்னா மனசுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம மாடி தோட்டத்துலேருந்து எடுத்த செடியிலேருந்து வந்த கத்தரிக்காய் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கத்தரிக்காய் அன்றைக்கி சாம்பாருக்கு தேவையான கத்தரிக்காய் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். காலை டிஃபனை வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு அந்த சாம்பாரே வந்து வச்சு பார்த்திங்கன்னா வச்சு விட்டாச்சு. மேக்ஸிமம் காலை நேரத்தில் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ராகி சேமியா, தோசை இந்த மாதிரி சடனாக நமக்கு வந்து ஏன்னா பாப்பா கொஞ்சம் குட்டீஸு வந்து கிளப்புற தம்பி பையன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான் காலை நேரத்தில். அவங்களையும் வந்து சமாளிச்சுட்டு சாப்பாடு செய்யணுங்கிறதுனால சிம்பிளாக வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து சாப்பாடு வந்து செஞ்சு கொடுத்துறது. மேக்ஸிமம் எல்லாருடைய வீட்லேயும் வந்து காலை நேரம் மெயினான டிஃபன் பார்த்திங்கன்னா அந்த தோசையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தோசை, இட்லி இதுதான் வந்து அதிகமாக வந்து செய்வோம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலாக காலையில் வந்து செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா சூப்பராக சாம்பாருமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதன் கூட வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து பாப்பா வந்து கொஞ்சம் கேசரி வந்து கேட்டிருந்தாங்க. அதுவுமே அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு கொடுத்துருக்குறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து வந்துருந்துச்சு சாம்பார். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை இருக்கு இல்லையா, கொத்தமல்லி அதுவுமே போட்டு வந்து இறக்கிக்கிட்டேன். இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விலாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்ல விஷயங்கள் மட்டும்தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நடக்கும். நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு தீபம் வச்சு பாருங்கள். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் வந்து நடக்கிறத வந்து பார்க்கலாம். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை வந்து விட்டுட்டு நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதை வந்து நம்ம லைஃப்பில் கடைபிடிச்சிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு மனமாற்றத்தை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். தொடர்ந்து இந்த விஷயத்தை நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைமாவது பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் இல்லையா? நம்மளும் அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து இவ்வளோதுக்கு சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மனமாற்றம் உங்களுக்குள்ளே வரும். அதனால தான் நான் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களில் வந்து இந்த விஷயத்த வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா சைடிஷாக பாப்பாவுக்கு கொஞ்சம் கேசரியுமே செஞ்சு விட்டுட்டேன். வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறொரு வீடியோக்களை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை வந்து லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டையும் மறக்காமல் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.